வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஷிப் 3.1ல் தியரி டு ஒர்க் பேக் கொஸ்டின் தான் வந்து இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, WPS ஸ்டேட்ஸ் த பொசிஷன் விச் ஆர் குவாலிஃபைட் பை த ப்ரொசீஜர் ஃபார் ப்ரொடக்ஷன் வெல்டிங் விச் ஆர் த ஃபாலோயிங் வெல்டிங் பொசிஷன் would not be permitted by the procedure. ஸோ WPS 22ல் வந்து எந்தெந்த பொசிஷன்லாம் வந்து குவாலிஃபை ஆகிருக்கு ப்ரொசீஜர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த பொசிஷனில் இந்த WPSஐ யூஸ் பண்ணி வெல்ட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவர் ஹெட் பொசிஷன், ஹாரிசான்டல் பொசிஷன், வெர்டிக்கல் டவுன், வெர்டிக்கல் அப் பொசிஷன். ஸோ நம்ம வந்து இப்போ WPSஐ பார்க்கணும். ஸோ WPS டேரெக்டாக வந்து பொசிஷன் அந்த இதுக்கு போயிருங்க, சரிங்களா? ஸோ பொசிஷன் குவாலிஃபை இந்த WPS நம்பர் 22 வந்து எந்தெந்த பொசிஷன்லாம் குவாலிஃபை ஆகிருக்கா பார்த்தீங்கன்னா, PA, PC, PD அண்ட் PF. ஸோ ப்ராக்ரஷன் இது பார்த்தீங்கன்னா ஆல் எக்ஸெப்ட் PG. ஸோ PG பொசிஷனில் வந்து உங்களுக்கு வந்து இந்த WPS நம்பர் 22 யூஸ் பண்ணி வெல்ட் பண்ண முடியாது. ஸோ PG வந்து என்ன பொசிஷன், அவங்களுக்கு வெர்டிக்கல் அப்பா வெர்டிக்கல் டவுனா அப்படின்னு பார்க்கணும். ஸோ பிஜி வந்து வெர்டிக்கல் டவுன் பொசிஷன், சரிங்களா? வெர்டிக்கல் டவுன் அந்த ப்ரோக்ரஷனில் வந்து இந்த WPS நம்பர் 22 வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆன்சருக்கு போயிடலாமா? ஸோ ஓவர் ஹெட் பொசிஷனில் இந்த WPS 22 யூஸ் பண்ணலாம், ஹரிசான்டல் பொசிஷனில் யூஸ் பண்ணலாம், வெர்டிக்கல் அப்பில் யூஸ் பண்ணலாம், ஆனால் வெர்டிக்கல் டவுனில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. ஓகேங்களா, புரிஞ்சா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் போகலாமா? கன்சிடரிங் வெல்டர் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்பிள் 4 விச் ஆர் த ஃபாலோயிங் வுட் அப்ளை டு த கன்சியூமபிள் ஸ்டேட். ஸோ எக்ஸாம்பிள் 4ல் வந்து கன்சியூமபிள் இந்த ஃபில்லர் மெட்டல் டிசிக்னேஷனை பாருங்கள். E46-5MN 1NIB32H5. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், 5. The 5 in the designation is for the welding position the consumable can be used in. ஸோ இந்த 5 அந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஃபில்லர் மெட்டலில். ஸோ அதை வந்து பொசிஷனை குறிக்குதானா? இல்லை, அது வந்து பொசிஷனை குறிக்கலை. அது வந்து டஃப்னஸ், எந்த டெம்பரேச்சரில் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து அதைத்தான் வந்து குறிக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் பி பாருங்க, H5 represent the hydrogen gas content of the electrode. ஸோ எலக்ட்ரோடில் ஹைட்ரஜன் கேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணதா H5னா? இல்லை. H5 வந்து அந்த வெல்டு மெட்டலில், சரிங்களா, உங்களுக்கு வந்து 5 ml per gram உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து டெபாசிட் ஆகும். ஸோ அதை தான் வந்து மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா, H5, சரிங்களா, per gram ஆஃப் வெல்டு மெட்டலில் 5 ml ஆஃப் ஹைட்ரஜன் வந்து டெபாசிட் ஆகுதுன்னு மென்ஷன் பண்ணுது. ஸோ பி ஆப்ஷனும் தப்பு. ஸோ எலக்ட்ரோடில் ஹைட்ரஜன் கேஸோட கண்டென்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுறதானா? இல்லை. ஸோ ஆப்ஷன் சி வாங்க, the 46 represent the yield strength of the wire. ஆக்சுவலாக E represent the electrode, not the wire. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், E வந்து எலக்ட்ரோடை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ER அப்படின்னு வந்துச்சுன்னா வயரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். அது வந்து எலக்ட்ரோட் ராட், பேட் வயர், ஓகேங்களா, பேட் வயர்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் சியும் தப்பு. ஆப்ஷன் டி வாங்க, the 46 represent the yield strength of the electrode. ஆமாம், 46 வந்து yield strength தான் வந்து குறிக்குது, எலக்ட்ரோடோட yield strength. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா, அடுத்து தேர்ட் கொஸ்டின் போகலாமா? WPS 34 has been approved for production welding by the client. Welder identified by the welder qualification EX3, example 3 would be permitted to weld which of the following in the production weld following WPS 34. சரிங்களா,
இப்போ வந்து WPS34 வந்து கிளைண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் வெல்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த WPS34 யூஸ் பண்ணி வெல்டர் வந்து வெல்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய வெல்டர் வந்து எக்ஸாம்பிள் 3 அந்த வெல்டர் குவாலிஃபிகேஷன் உள்ள வெல்டரை தான் வந்து ப்ரொடக்ஷன் வெல்டுக்கு எடுத்திருக்கோம். ஸோ அவர் வந்து பெர்மிட்டடா வெல்ட் பண்ணுறதுக்கு பெர்மிட்டடா அந்த WPS34 யூஸ் பண்ணி அவர் வந்து வெல்ட் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ எந்த ஆப்ஷனில் வந்து அவர் வந்து வெல்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து ABCD 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. Bed well with a maximum arc energy of 0.6 kilojoule per mm. Fillet well with a maximum arc energy of 0.6 kilojoule per mm. Fillet well welded in a PA position. The welding qualification example 3 should not be used in WPS34 அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ WPS34ஐயும் அந்த எக்ஸாம்பிள் 3 இந்த வெல்டர் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டையும் பார்க்கணும். ஸோ இந்த ஆர்க் எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, ஆர்க் எனர்ஜி வந்து வெல்டர் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து எசென்ஷியல் வேரியபிளா அப்படின்னா இல்லை. ஆர்க் எனர்ஜிக்கும் உங்களுக்கு வந்து இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அந்த 2 ஆப்ஷனுமே தப்பு. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா பட் வெல்டு, ஆர்க் எனர்ஜி, இது ரெண்டுமே வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ WPS நம்பர் 34 வந்து உங்களுக்கு வந்து ஃபில்லட் வெல்டில் குவாலிஃபை ஆகிருக்கு. சரிங்களா? வெல்டர் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட்டை பார்க்கும்போது இவர் வந்து இந்த வெல்டர் வந்து பட் வெல்டில் மட்டும்தான் வந்து அவர் வந்து வெல்ட் பண்ண முடியும், ஃபில்லட் வெல்டில் வெல்ட் பண்ண முடியாது. ஸோ WPS நம்பர் 34 வந்து எக்ஸாம்பிள் 3 அந்த வெல்டர் குவாலிஃபிகேஷன் உள்ள வெல்டர் வந்து வெல்ட் பண்ண முடியாது. சரிங்களா? டைரெக்டாக நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் டியை வந்து செலக்ட் பண்ணிடலாம். ஸோ the welding qualification example 3 should not be used with the WPS34. ஸோ ஆப்ஷன் ஏயும் பியும் கிடையாது. fillet weld welded in a PA position. ஸோ fillet weld இங்கே பார்த்தீங்கன்னா fillet weld இருக்கு பார்த்தீங்களா, fillet weld வந்து PA பொசிஷனில் வந்து குவாலிஃபை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வெல்டர் வந்து எல்லா பொசிஷன்லையுமே வந்து வெல்ட் பண்ண முடியும். பட் இந்த வெல்டர் வந்து இந்த WPS நம்பர் 34 யூஸ் பண்ண முடியாது, அவர் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கொஸ்டின். The weld identified as W3 will be subjected to cyclic load when in service. Which of the following would improve the fatigue life of the weld joint? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா W3 இதே வந்து வெல் ஜாயிண்ட் W3. ஸோ இது வந்து இதில் வந்து சைக்ளிக் லோடு வந்து ஆக்ட் ஆகுது சர்வீஸில். ஸோ இதோட ஃபேட்டிக் லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, சரிங்களா, இதோட ஃபேட்டிக் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ யூஸிங் ஏ பேக் ஸ்டெப் வெல்டிங் டெக்னிக். ஸோ இது எதுக்கு, இந்த டெக்னிக் எதுக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டிஸ்டார்ஷனை வந்து கம்மி பண்ணுறதுக்காக நம்ம வந்து பேக் ஸ்டெப் வெல்டிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவோம். பட்டு இது மூலயமா ஃபேட்டிக் லைஃப் இம்ப்ரூவ் பண்ண முடியுமானா முடியாது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி வாங்க. யூஸிங் ஏ ஃபில்லட் வெல்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பட் வெல்ட். ஸோ பட் வெல்டுக்கு பதிலாக ஃபில்லட் வெல்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குறைக்க முடியுமானா முடியாது. ஏன்னா பட் வெல்டை விட ஃபில்லட் வெல்டில் உங்களுக்கு வந்து அந்த டோ இருக்கு பார்த்தீங்களா, டோவில் வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி டெபாசிட்டிங் ஆஃப் லார்ஜர் வெல்ட் பீட். ஸோ சி பாருங்கள், நம்ம வந்து வெல்டு பீடை வந்து கொஞ்சம் பெருசாக நம்ம வந்து மேக் பண்ணோம் அப்படின்னா ஃபேட்டிக் லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமா முடியாது. ஏன்னா நம்ம எவ்வளோ வேல்யூம் வந்து இந்த வெல் மெட்டலில் நம்ம வந்து ஃபில் பண்ணும்போது அதிகமாக ஃபில் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபேட்டிக் லைஃப் வந்து குறையும். ஸோ ஆப்ஷன் சியும் வந்து கிடையாது. சரிங்களா? ஆப்ஷன் டி வந்து ஹேவிங் ஏ ஸ்மூத் வெல்டு ப்ரொஃபைல்.
அந்த வெல் ப்ரொஃபைல எந்த ஒரு ஷார்ப் கார்னர்ஸும் இல்லாமல் ஸ்மூத்தாக நம்ம வந்து மேக் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபேட்டிக் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணலாம் வெல்டட் ஜாயிண்டில். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.